எல்லோருக்கும் வணக்கம். சேமிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேமிப்புனா பெரிய பெரிய தொகையை சேவிங்ஸ் பண்ணுறது மட்டும்தான் சேமிப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது பின்னாடி அது நமக்கு பெரிய அமௌண்ட்டாக மாறும். ஸோ அப்படி பெரிய அமௌண்ட்டாக மாறும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது, ஏதோ ஒரு தேவைப்படும் பொழுது நம்ம மற்றவங்க கிட்ட போய் கை கட்டி நிற்காம நம்ம சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை எடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி எனக்கே தெரியாமல் எங்கள் வீட்டில் பண்ண ஒரு சின்ன சேவிங்ஸ் தான் இன்றைக்கி எனக்கு தேவையான நேரத்தில் அந்த அமௌண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் மைனராக இருக்கும்பொழுது எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 14,000க்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 7 இயர்ஸு 9% இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ டெபாசிட் பார்த்திங்கன்னா 2013 பண்ணாங்க. அதோட டியூ டேட் பார்த்திங்கன்னா 2020. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்திங்கன்னா 26,000. ஸோ இந்த 2020 முடியும் பொழுது அந்த அமௌண்ட்டை நாங்கள் எடுக்கலை. ஸோ நாங்கள் 2024 தான் எடுத்தோம். நாங்கள் 2024 எடுக்கும்பொழுது அந்த மெச்சூரிட்டி வேல்யூ எங்களுக்கு 24,000 மட்டும்தான் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் எடுக்காமல் இருக்கும் பொழுது ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எங்களுக்கு சேர்த்து 31,400 கிடச்சிது. இப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுற சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் நமக்கு ஃப்யூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களா, சின்ன அமௌண்ட்டு பெரிய அப்படின்னு விட்டுறீங்களா, இனிமேட்டு அந்த இப்போ பண்ணாதீங்க. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு பேங்க்லேயோ நீங்கள் போட்டு சேர்த்து வைக்கும்போது பின்னாடி அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.